எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் மாரல் டீச்சரான ஜாக்லின் வந்து ஒரு மாரல் ரிவ்யூ மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒருத்தராக எழுப்பி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஜாக்லின் தீபக் எழுப்பி போட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுமாரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அறிவாளியும் கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? இதை வந்து ஆட்டோக்கு பின்னாடி எழுதலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த வசனம் அருமையாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து பார்த்தோம்னா ராணுவுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, பேசணுங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பேசணும். அதுமாரி கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ராணுவ என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பொருந்தும்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ அவர்களுடைய கேம் வந்து பார்த்தோம்னா அதாவது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவரை எதிர்த்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவர் ஓட்டிங்லேயும் சரி, அதேமாரி வந்து பார்த்தோன்னா ரசிகர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா அவர் சேர்ந்த விதமும் சரி ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்காரு. ஓகேவா? ஒரு ப்ரோமோலையும் சரி அவரை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? ராணவ் அப்படின்ட்டு அவருடைய அந்த லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இடையில சௌந்தர்யா கூட கொஞ்சம் லூஸ் மாதிரி வந்து கத்துனுச்சு இல்லையா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா வேறு யாருக்கு சொல்லியிருப்பாங்க? சத்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது. இது வந்து மாரல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு ஜாக்லினுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பிடிக்கல நான் வெளில போகிறேன் அப்படின்னு சத்யா வந்து எழுந்துச்சி வெளில போகிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாரல் அப்படிங்கிறத தாண்டி இது என்னமோ வேறு மாதிரி இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஓகேவா? ஆனால் இது பிக் பாஸால் சொல்லி அனுப்பப்பட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் இங்கே வந்து வந்திருக்காங்க. பிக் பாஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத மாரல் மூலியமாக சொல்லி அனுப்பியிருப்பார். அதை தான் வந்து பார்த்தோம்னா ஜாக்லினும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமாக சண்டை வரும் அப்படின்னு ஜாக்லின் சொன்னாலுமே நடக்கட்டுமே அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கைவந்த கலை. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த மாரல் டீச்சர் அப்படின்ற இந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாக்லினை வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவங்க ஒன்று சொல்ல போக ஹவுஸ்மேட்ஸ் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இதுக்காக பெரிய சண்டை போட்டு பயங்கரமாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அங்கே நடக்கக்கூடியது என்னமோ வேறு மாதிரி தான் போய் முடியும். சூரமுக்க சீசன்னா இந்த சீசன் 8 அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?